ஆன்லைன்லையும் நாம சரியா செயல்பட்டோம்னா நம்முடைய டார்கெட்டை நாம நிச்சயம் அச்சீவ் பண்ணிடுவோம். ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுலையும் டிஎம்கே தான் லயன்னு காட்டுவோம். எல்லா ஊர்லயும் தினமும் திமுகவுடைய செயல்பாடுகள், திட்டங்கள், சாதனைகள் தான் பேசு பொருளா இருக்கணும். தேர்தல் வரைக்கும் கேப்பை விடாதீங்க. அதே போல இன்னைக்கு நாம் எதிர்கொண்டு வீழ்த்த வேண்டிய முதல் விஷயமே ஃபேக் நியூஸ் தான். தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாச்சும் கலவரத்தை உண்டு பண்ணணும். அந்த கலவரத்துக்கு குளிர்காயணும்னு எதிரிகள் நினைக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல டிசைனா பொய் செய்திகளை பரப்பி பார்த்தாங்க. ஆனா அவங்க எண்ணம் நிறைவேறல. இன்னும் சொல்லணும்னா அவங்களுடைய பிளான் எல்லாம் அம்பலப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறாங்க. இந்த பொய் செய்திகளின் சவால்களை நாம முறியடிச்சாகணும். அதுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் மிக விழிப்போடு ஆன்லைன்ல செயலாற்றணும். பொய் செய்திகளை பரப்பென்ற நிறைய ரைட் விங் அக்கௌண்ட்டுகளை பாஜக நடத்திக்கிட்டு வராங்க. அதுல பாதி அதிகாரபூர்வ பக்கங்கள், மீதியெல்லாம் மீம்ஸ் பேஜ் மாதிரி இருக்கக்கூடிய பக்கங்கள். இப்படி எதுவா இருந்தாலும் நம்மை பற்றி ஒரு பொய் செய்தி பரப்புறாங்கன்னா உடனே ஆதாரத்தோட கமெண்ட்ஸ் ரிப்ளைன்ஸ்ல நீங்க பதிலடி கொடுக்கணும். அந்த பொய் செய்தியை படிக்கிறவங்கல்ல பாதி பேர் நம்முடைய விளக்கத்தை படிச்சா கூட அது உங்களுக்கு கிடைச்ச வெற்றி தான். இதை ஒருத்தர் பண்ணா போதாது, ஒவ்வொருத்தரும் பண்ணணும். அப்பதான் பொய் செய்தி பரப்புறவங்களுக்கு பயம் இருக்கும். நாம் ஆளுங்க 100 கணக்கில் போடுகிற ரிப்ளைல அவங்க அந்த பொய் செய்தியை டெலிட் பண்ணிட்டு ஓடணும். இப்போ கூட டெல்லியில ஒன்றிய அரசு நடத்துற ஒரு நிகழ்ச்சியை பத்தி அமைச்சர்கள் உட்பட பல பாஜகவினர் போலியான பெருமைகளை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. மொத்த பேரும் சேர்ந்து அம்பலப்படுத்தினதும் அந்த ட்விட்டையெல்லாம் அமைச்சரை டீல் பண்ணிட்டார். எல்லோரும் சேர்ந்து பேசின உண்மைய இதுதான் அவங்களுடைய நிலைமை. ஒவ்வொரு நாளும் இதை செய்யணும். நம்மளை சீண்டி பார்க்கிற மாதிரி நிறைய பதிவுகளை போடுவாங்க. ஆனா நாம அதை முதிர்ச்சியோட அணுகணும். காமெடியா பதில் கொடுங்க, கிண்டலா பேசுங்க. ஆனா எதுவாக இருந்தாலும் பொறுமையா கூலா டீல் பண்ணுங்க.